ஸ்குவாட் பஸ்டர்ஸ் மக்களே, உங்களுக்கு வந்த அதிர்ச்சி தகவல் இதோ. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்குவாட்லேருந்து யாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. ஆல்ரெடி நமக்கு சோகமான செய்தி, இந்த ஆர்ச்சர் குயினையும் மோர்டிஸையும் ரிமூவ் பண்ணுறாங்க. பட் அதோடைய சோகமான செய்தி இன்றைக்கி காலையில், அதாவது மத்தியானம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 10 மணி நேரம் தான் இதில் போட்டிருக்காங்க. பார்பேரியன் கிங் மற்றும் ராயல் கிங்கையும் சேர்த்து ரிமூவ் பண்ணுறாங்க மக்களே. இது மிக மிக கடினமானது அண்ட் சும்மா கிடையாது. ஒருவேளை திரும்பி கொண்டு வந்தாலும் வருவாங்க, பட் என்ன ஆச்சுன்னு தெரியலை, ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த கேமிங் நிறைய விளையாடி உங்களுக்கு மோஸ்ட்லி இதை பற்றி உள்ள வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுருவேன். அண்ட் 4 மோடு வேறு வந்திருக்கு. ஸோ அதையும் விளையாடி கேம் பிளே உங்களுக்கு போடணுன்னு இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக்குக்கார எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டு போனால் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி டேங்க்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆனாலும் மோட்டர் அணைச்சிட்டாங்க. ஸோ நல்லது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு அல்டிமேட் பார்பேரியன் கிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு அல்டிமேட் உங்கள் ஸ்குவாடுக்கு சேரும். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு மே அப்டேட்டில் மட்டும்தான் கிடைக்கும். காம்பன்சேஷன் அப்படின்னு போட்டாச்சு. அண்ட் ஒரு பிராண்ட் நியூ கரன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னதுங்கிறது மே அப்டேட்டில் பார்த்தா தான் தெரியும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அன்மர்ஸ்டு, அதாவது பேபிஸ் இந்த ஸ்குவாடில் போயிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல் 1 இதுதான் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டார் போட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா பேபின்னு இருக்கா. அடுத்தது போனோன்னா கிளாசிக் இருக்கும், அடுத்தது சூப்பர், அடுத்தது அல்ட்ரா, கடைசி அல்டிமேட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த பேபிங்கிற லெவலில் இருக்கிற கேரக்டர்ஸை மர்ச் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் வழங்கப்படாது. ஸோ தயவு செஞ்சு மர்ச் பண்ணிடுங்க. பார்த்த உடனே வீடியோ பார்த்து முடித்த உடனே போய் மர்ச் பண்ணிடுங்க, இல்லை இப்போதே கூட போகலாம். ஸோ எதெல்லாம் மர்ச் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஆர்ச்சர் குயின், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்பேரியன் கிங். ஸோ அதையும் மர்ச் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர்டிஸ். ஸோ மோர்டிஸையும் மர்ச் பண்ணிடுங்க. ஸோ மோர்டிஸை மர்ச் பண்ணிட்டு அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு உள்ள ராயல் கிங் எங்கே இருக்காங்க, இந்த இருக்காங்க. ஸோ எனக்கு இன்னும் ஒரே ஒரு ராயல் கிங் கிடச்சான்னா மர்ச் பண்ணிடுவேன். ஸோ பெட்டர், பட் கிடைக்காத பட்சத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ராயல் கிங் எல்லாத்தையும் மர்ச் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு காம்பன்சேஷன் என்னெல்லாம் கிடைக்கும் அதே இப்போதே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு காம்பன்சேஷன் என்னெல்லாம் கிடைக்கும்னா நீங்கள் பார்க்கலாம். இதிலேயே உங்களுக்கு அந்த பிராண்ட் நியூ கரன்சி அதை அந்த ப்ராக்ரஷன் வச்சு எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தந்துடுவாங்க. அண்ட் ஸ்கின்ஸ், அதாவது நம்ம ஸ்டைலுக்கு ஸ்கின்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்கின்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் ஸ்டைல் டிக்கெட்ஸ் கொடுத்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கலி. ஸோ நம்ம இதனால் என்னெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆர்ச்சர் குயின் பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சர் குயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஆக்சுவலி இந்த அல்டிமேட் அல்ட்ரா எக்ஸ்போஸ் ஸ்பெல் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி உங்களுக்கு பிவிபி கேம் மோடில், அதாவது நம்ம என்னது ஜெம் ஹண்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பெல்லாக இருக்கும் போது, பட் மிஸ் பண்ண போகிறோம். பட் இதோட எல்லாம் இந்த ரோபோட் ஸ்கின்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் மக்களே. ஏன்னா இந்த ரோபோட் ஸ்கின்ங்கிறது சாதாரணமான ஸ்கின் இல்லை, ஒரு ஹைப்பர் சுப்பீரியரான ஸ்கின் மக்களே. எவ்வளோ செம்மையாக இருக்குது தெரியுமா. இந்த ஸ்கின்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்கின்னை நான் வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஸோ அதே மாதிரி எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது, பட் எத்தனை பேர் பகலாக முழிச்சு ஒரு மணிக்கு மேலே ஒரு லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து 3-4 மணிக்கு இந்த ஸ்கின் அக்வயர் பண்ணிங்கிறது உங்களுக்கு நான் பேசுகிறத பற்றி தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் அக்னாலேஜ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்ச்சர் குயின் ரோபோட் ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஸ்கின் மக்களே. அண்ட் இந்த ஸ்கின்னை கண்டிப்பாக ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்பேரியன் கிங்குக்கு போகலாம். பார்பேரியன் கிங்கிலேயே இருக்கிறதுலே மிக சிறப்பான ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக் ஸ்கின் நான் சொல்லவே மாட்டேன் மக்களே.
இது ஓகே, ஒரு ப்ரீமியம் ஸ்கின் லுக் கொடுக்குது. பட் இதோட உங்கள் ஃப்ரீ டு ப்ளே அக்கௌண்ட்டில் இந்த ஆரிகாமி ஸ்கின் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். எல்லோரும் வாங்கியிருப்பீங்க. இந்த ஆரிகாமி ஸ்கின்ங்கிறது ஒரு உண்மையிலேயே மிக சிறப்பான ஸ்கின் தான் மக்களே. இந்த ஆரிகாமி ஸ்கின்னை கண்டிப்பாக எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த ஆரிகாமி ஸ்கின்ங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் இந்த இன்கேமில் இந்த மோடு ஆரிகாமி அப்படிங்கிற அந்த இதை பார்த்தாலே தெரியும், அதுவே நல்லாயிருக்கு. இப்போ ஸ்கின்னு கேம் பிளேயர் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் டிஃபால்ட் ஸ்கின் ஓகே, டிஃபால்ட் ஸ்கின்னுமே உங்களுக்கு நல்லதாக இருக்குது. ஸோ ஆரிகாமி ஸ்கின்னை மிஸ் பண்ண போகிறோம். அண்ட் சூப்பர் ரேஜ். ஸோ இந்த சூப்பர் ரேஜை எத்தனை பேர் சூப்பர் ரேஜ் அட்டாக் யூஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்டில் ஜெயிச்சிருக்காங்கங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம ராயல் கிங்க்கு வந்தோம் அப்படின்னா, ராயல் கிங்குக்கு வந்து நம்ம அவ்வளோவா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரை யூஸ் பண்ண மாட்டோம். பட் நம்ம ராயல் கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலி நமக்கு ஃப்ரீயாகவே நிறைய வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பரான இந்த ராயல் கிங்கை கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறோம். அண்ட் மாஸ்ட்ரோ ராயல் எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்கள். மாஸ்ட்ரோ ராயல் ஸ்கின்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்கின். ஸோ இந்த மாஸ்ட்ரோ ராயல் ஸ்கின் வந்து எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு தெரியாது. பட் அதையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். அதனால் ஓவராலாக இதெல்லாம் தான் மிஸ் பண்ண போகிறோம். அண்ட் மோர்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மோர்டிஸோடைய எபிலிட்டி இந்த பேட்ஸ் ஆகட்டும் அண்ட் இந்த ரிவைவிங் அப் டு 4 பஸ்டட் மான்ஸ்டர்ஸ், இந்த ரிவைவல்ங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான எபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே. ஏன்னா இந்த ரிவைவல் யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலி ஒரு கேம் மோடே புதுசாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பட்டு என்ன பண்ண ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் திரும்பி வரும்னு நினைக்கிறேன். திரும்பி வந்தால் கண்டிப்பாக நல்லாக இருக்கும் மோர்டிஸ் வந்து. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க வில் தே ரிட்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க நியூஸில். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த காமிக்கிறேன். பார்பேரியன் கிங் அண்ட் ராயல் கிங்க்கு கீழே போனீங்க அப்படின்னா, we have now lost 4 characters. Why are they disappearing? And is there any hope they all come back? ஸோ 4 கேரக்டர்ஸை இழந்திருக்கோம். ஏன் இவங்க மறைந்து போகிறார்கள் அண்ட் திரும்பி வருவாங்களா இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திரும்பி வருவாங்கங்கிற ஹோப்போடே இருப்போம். அண்ட் இதோடைய இந்த அவசரமான பிரேக்கிங் நியூஸை முடிச்சுக்கிறேன். ஸோ அன்மர்ஜ் பேபிஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு போய் மர்ஜ் பண்ணிடுங்க இப்போதே. அண்ட் உங்களுக்கு அது காம்பன்சேஷன் கிடைக்குமாங்கிறது ரொம்ப டவுட்டு தான். அண்ட் உங்களுக்கு அல்டிமேட் இருக்குது அப்படின்னா வெரி சூப்பர், உங்களுக்கு இன்னொரு அல்டிமேட் வந்து கிடச்சிடும். ஸோ மே அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணும் ஸ்குவாட் பஸ்டர்ஸ் மக்களே, இது உங்களுக்காக. அண்ட் அயன் லீஃப் கேமிங்காக இது உங்கள் ஹரிநாராயணன். பீஸ் அவுட் அண்ட் பாய்.